ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட பர்பஸ் உங்களை பயமுறுத்துறதுக்கோ இல்லாட்டினா நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறது வேஸ்ட்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோட பர்பஸ் கிடையாது. இது உங்களுக்கு ரியாலிட்டி என்னன்னு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் செஞ்சுருக்கேன். ஒன்லி 3% ஆஃப் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான் ஹை குவாலிட்டி டெக் ஜாப்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் இருக்கு. 48% இன்ஜினியர்ஸ் இந்தியாவில் அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க. 80% ஆஃப் இன்ஜினியர்ஸ் அன்எம்ப்ளாயபிளா இருக்காங்க. அன்எம்ப்ளாய்டா இல்ல, அன்எம்ப்ளாயபிளா இருக்காங்க. அதாவது அவங்க டைரக்டா போய் ஒரு கம்பெனில வேலை செய்ய வைக்க முடியாது. Worthless degrees are creating an unemployable generation in India. This occurred when around 1,000 people turned up for walk-in interviews held by a firm for 40 vacancies. ஒரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா லட்சக்கணக்கில் ஸ்டூடெண்ட்ஸ் போய் இன்ஜினியரிங் டிகிரிக்காகவும் இன்ஜினியரிங் கோர்ஸ்க்காகவும் காசை கட்டி சேர்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இன்ஜினியர் யாருக்கும் வேலையே கிடைக்க மாட்டேங்குது. என்னதான் நடக்குது, எதனால இது நடக்குது, இதுலேருந்து நீங்க எப்படி உங்களை பாதுகாத்துக்கலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதனால கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை தவறாம பாருங்க. ஏன்னா இதுல நிறைய ஹிஸ்டரியில இருந்து நம்ம வரோம். பிரசன்ட் சினாரியோல ஜாப் மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுதுன்னு நான் சொல்றேன். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தவறாம பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னதான் நடக்குது? நாஸ்காம் ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணுச்சு இந்தியா முழுக்க. அது பண்ண சர்வேல அது என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னா, ஒரு வருஷத்துக்கு 15 லட்சம் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இந்தியால இருந்து வெளில வராங்க. அதே மாதிரி நிதி ஆயோகோடைய வைஸ் சேர்மன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 15 லட்சத்துல 48% ஆஃப் இன்ஜினியர்ஸ் அன்எம்ப்ளாய்டா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 இன்ஜினியர்ஸ் வந்தாங்கன்னா அதுல ஒரு இன்ஜினியர் அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க. அப்ப 50-50 தான் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடைக்குது. அந்த 48%லயும் எல்லாருமே போய் இன்ஜினியரிங் ஜாப் பாக்குறாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் டெலிவரி பாயா இருக்கலாம், சில பேர் சேல்ஸ் பர்சனா இருக்கலாம். அந்த மாதிரி எடுத்தாலே ஒரு 50% தான் ஜாப் கிடைக்குது, மீதி 50% கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்தியாவையும் யூஎஸ்ஐயும் கம்பேர் பண்ணுவோம். ஸோ இந்தியா ஒரு $3.7 trillion எக்கானமி. ஆனால் நம்ம கண்ட்ரிலேருந்து வரக்கூடிய இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஒரு வருஷத்துக்கு 15 lakhs. அதுவே நம்ம யூஎஸ்ஐ கம்பேர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அது கிட்டத்தட்ட ஒரு 29 trillion எக்கானமி. ஆனால் அங்கிருந்து ஒரு வருஷத்துக்கு எத்தனை இன்ஜினியர்ஸ் வராங்கன்னு நம்ம பார்த்தோம்னா 1 lakh இன்ஜினியர்ஸ் தான் வராங்க. அதாவது ஒரு $29 trillion எக்கானமியை சப்போர்ட் பண்றதுக்கு 1 லட்சம் இன்ஜினியர்ஸ் தான் வராங்க அவங்களோட கண்ட்ரியில. ஆனா அதுவே நம்மளுடைய 3.7 trillion எக்கானமியை சப்போர்ட் பண்றதுக்கு 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் வராங்க. எதனால இது நடக்குது அதைத்தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த எம்ப்ளாய்மெண்ட் இண்டஸ்ட்ரியில என்னதான் நடக்குதுன்னு சொல்லி இன்னொரு ரிப்போர்ட் பார்ப்போம். ஸோ இன்ஜினியர்ஸ் மொத்தம் நம்ம இந்தியாவில் இருக்கிறது 15 லட்சம் இன்ஜினியர்ஸ். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய டெக்னிக்கல் டொமைன் ஜாப்ஸோடைய அவைலபிலிட்டி எவ்வளோனா 2.5 lakh ஜாப்ஸ் தான் இருக்கு. அதாவது 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் வெளியில ஒரு வருஷத்துக்கு வந்தாலுமே 2.5 lakh டெக்னிக்கல் டொமைன் ஜாப்ஸ் தான் இருக்கு. அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் இன்ஜினியர்ஸ்க்கு ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்கு? 16.6% ஆஃப் இன்ஜினியர்ஸுக்கு தான் உண்மையாவே ஒரு இன்ஜினியரிங் ஜாப் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே இருக்கு. அந்த 2.5 lakhsல நம்ம பார்த்தோம்னா சாஃப்ட்வேர் 2.2 lakh ஜாப்ஸ் கொடுக்குது. அந்த 2.5 lakhல 2.2 lakh ஜாப்ஸ் சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர்ல 1.8 lakh ஜாப்ஸ் ஐடி சர்வீசஸ். ஸோ டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இதெல்லாம் ஐடி சர்வீசஸ் ஜாப். இதெல்லாம் யார் வேணாலும் பார்க்கலாம், இன்ஜினியர்ஸ் தான் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. பிஏ படிச்சவங்க பார்க்கலாம், பிகாம் படிச்சவங்க பார்க்கலாம், இன்ஜினியரிங் பார்க்கலாம், எம்பிஏவும் பார்க்கலாம். யார் வேணாலும் இந்த வேலை எல்லாமே பார்க்கலாம். 1.8 lakh ஜாப்ஸ் அந்த 2.5 lakhல ஐடி சர்வீசஸ் கொடுக்குது. இவங்க எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பே, என்ட்ரி லெவல் பே என்னன்னு நம்ம பார்த்தோம்னா 3 to 5 lakhs per annum. ஸோ நீங்க 15-20 லட்சம் கட்டி இன்ஜினியரிங் படிச்சுட்டு உங்க மெஜாரிட்டி பாப்புலேஷன் கிடைக்கக்கூடிய சேலரி என்னன்னு நம்ம பார்த்தோம்னா 3 to 5 lakh per annum. இதுதான் ரியாலிட்டி. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், ஸோ இது எல்லாமே அந்த அளவுக்கு லேர்னிங் எக்ஸ்போஷர் உங்களுக்கு கொடுக்காது. இந்த சாஃப்ட்வேர், ஐடி சர்வீசஸ் இதெல்லாம் உங்களுக்கு லேர்னிங் எக்ஸ்போஷர் கொடுக்காது. லேர்னிங் எக்ஸ்போஷர் உள்ள ஜாப்ஸ் நம்ம பார்த்தோம்னா 40,000 ஜாப்ஸ் தான் ஒரு வருஷத்துக்கு லேர்னிங் எக்ஸ்போஷர் இருக்கக்கூடிய ஜாப். அதாவது உங்களுக்கு ஒரு லேர்னிங் மூலமா ஒரு க்ரோத் கிடைக்கும். உங்களுக்கு லேர்னிங் கர்வ்னு ஒன்று இருக்கும். ஸோ அது எவ்வளோ ஜாப்னு பார்த்தோம்னா 40,000 ஜாப்ஸ் தான் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி என்னன்னு நம்ம பார்த்தோம்னா 8 to 10 lakhs per annum. இதுக்குள்ள போகணும் தான் சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரீம் பண்றாங்க. இந்த 40,000 ஜாப்ஸ்குள்ள போகணும் தான் சொல்லி 15 lakh ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரீம் பண்றாங்க. ஆனா இதோட டார்க் ரியாலிட்டி என்னன்னா இந்த 40,000 ஜாப்ஸ்ல மெஜாரிட்டி ஆஃப் த ஜாப் Tier 1 காலேஜ்ல படிக்கிறாங்களே அவங்களுக்கு தான் கிடைக்குது. நீங்க என்னதான் ஜேஇ மெயின்ஸ், ஜே அட்வான்ஸ்லாம் எழுதுனா கூட ஐஐடிக்குள்ள போக முடியல, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ஐடியும் ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க நினைச்சிருந்தா கூட ஒரு வருஷத்துக்கு ஐஐடிஸ் என்ஐடிஸ்லாம் எடுக்கக்கூடிய இன்டேக் எவ்வளோ நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 இருக்கும். ஸோ நீங்க இப்ப ஜே அட்வான்ஸ், ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணி ஐஐடிஸ்குள்ள போனா கூட நீங்க கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு இன்டைரக்ட் ஜே அட்வான்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதா தான் ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் இந்த 40,000 ஜாப்ஸ், இந்த லேர்னிங் கேவ் இருக்கக்கூடிய ஜாப்ஸ்
Tier 1 காலேஜஸ்ல இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் கிடைக்குது. ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், 15 லட்சம் பேர் கிராஜுவேட் ஆகுறாங்க, ஆனால் 2.5 லட்சம் பேர் தான் வந்து உண்மையிலேயே ஒரு டெக்னிக்கல் டொமைன் ஜாப்குள்ள போறாங்க. ஸோ மீதி ஒரு 50% எடுத்துப்போமே, 7.5 லட்சம் பேர் இருக்காங்க, இல்லை 2.5 லட்சம் பேர் டெக்னிக்கல் டொமைன் ஜாப். மீதி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு ஜாப் கிடைச்சா போதுமே, நம்ம அன்எம்ப்ளாய்டா இருக்கக்கூடாது, அப்படிதான் போய் சேர்றாங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்ன, எதனால இது நடக்குது, அதை நம்ம இப்போ டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ 1990s எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 300 இன்ஜினியரிங் காலேஜ் தான் இருந்திருக்கு ஆல் ஓவர் இந்தியா. ஆனால் 2000ல அது வந்து 700 இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் மாறி இருக்கு ஆல் ஓவர் இந்தியா. ஆனால் இப்போ நீங்க பிரசன்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 6000+ இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. அதுவும் இந்த நம்பர் எவ்ரி டே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. இது என்னைக்குமே குறைய போறதே கிடையாது. இவ்வளவு நம்மளுக்கு தேவையான்னு நம்ம இப்ப பார்ப்போம். ஸோ இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் போது நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், நம்மளுடைய கண்டிஷன் ஆகட்டும் ரொம்பவே மோசமா இருந்துச்சு. அந்த டைம்ல இன்ஜினியர்ஸ் வந்து ரொம்பவே தேவைப்பட்டாங்க. இன்ஜினியரிங் படிக்கிறது ஒரு ப்ரெஸ்டீஜியஸா இருந்துச்சு அந்த டைம்ல. எப்படி இந்த காலத்துல நம்ம டாக்டர் படிச்சா வந்து டாக்டர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையா பாக்குறோமோ, அந்த மாதிரி அந்த காலத்துல இன்ஜினியரிங்க ப்ரெஸ்டீஜியஸா பார்த்தாங்க. ஸோ ஒரு ப்ரெஸ்டீஜியஸா இன்ஜினியர் படிச்சா எப்படி ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஜாபா இருந்ததோ, ஆனா இன்னைக்கு நீங்க எந்த வீட்டுக்குள்ள போனாலுமே அந்த வீட்டுல ஒரு இன்ஜினியர் இருக்கிறான். ஆனா அவனுக்கு அந்த கரெக்டான வேலை கிடைச்சதான்னு பார்த்தோம்னா கிடையாது. இது எதனால நடக்குதுன்னா, அந்த early times ஆஃப் இந்தியால நம்மளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணவும், நம்மளுக்கு வந்து நம்ம எக்கனாமியை நல்ல மேல கொண்டு வரதுக்கும் நிறைய இன்ஜினியர்ஸ் தேவைப்பட்டாங்க. ஆனா அப்ப சப்ளையே கிடையாது. டிமாண்ட் அதிகமா இருந்துச்சு, சப்ளை இல்ல. அதனாலதான் கவர்மெண்ட்டுமே கூட IITs, NITs எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுச்சு. ஏன்னா நம்ம கண்ட்ரில டேலண்டட் இன்ஜினியர்ஸை வந்து ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு. இன்னொரு கண்டிஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து 1990s early 2000s தான் ஐடி இண்டஸ்ட்ரி பூம் ஆச்சு. குளோபலைசேஷன்னால டெக் ஜெயின்ஸ், வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய டெக் ஜெயின்ஸ் வந்து நம்ம கண்ட்ரியில கம்பெனி ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் லேபர் வந்து அதிகமாகும். ஆனா இந்தியாவில் ஆரம்பிச்சோம்னா அங்க நம்மளுக்கு சீப் லேபர், அதாவது டேலண்டட் சீப் லேபர் கிடைக்கும்னு சொல்லி இந்தியாவை நோக்கி எல்லாருமே வர ஆரம்பிச்சாங்க. அவங்களோட ஐடி சர்வீசஸ் ஆகட்டும், அவங்களோட ஐடி கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனி எல்லாமே இந்தியாவை நோக்கி வந்துச்சு. இந்தியாவில் அவங்களோட கம்பெனிஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அந்த டைம்ல 1990s 2000ல வந்து நம்மளுக்கு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இண்டஸ்ட்ரியும் ரொம்ப பூம் ஆச்சு. யாரெல்லாம் இதுல படிச்சிருந்தாங்களோ அவங்களால ஒரு நல்ல சேலரி வாங்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு கனவா இருக்கக்கூடிய அமெரிக்கன் ட்ரீமும் பாசிபிள் ஆச்சு. அந்த டைம்ல நீங்க வேற எந்த ஜாப் எடுத்திருந்தாலுமே உங்களால அமெரிக்கால போய் ஒரு கம்பெனில வேலை செய்ய முடியும்னா அது வந்து பெருசா தான் பார்ப்பாங்க. ஆனா அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் அல்லது ஐடி ஜாபால உங்களால பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கும் அதே தான் ரீசன். ஸோ எப்போ ஐடி இண்டஸ்ட்ரி பூம் ஆகிட்டு இருந்ததோ நம்மளுக்கு நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து தேவைப்பட்டாங்க. ஆனால் அந்த டைம்ல நம்மளுக்கு அந்த அளவுக்கு சப்ளை இல்லை. நம்ம கண்ட்ரிலேயே கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் இன்ஜினியர்ஸ் தான் கிராஜுவேட் ஆயிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த டைம்ல ஒரு 2.5 லட்சம் இன்ஜினியர்ஸ் தேவைப்பட்டாங்க. அதனால டிமாண்ட் இருந்துச்சு, சப்ளை கொடுக்க நம்ம ஆரம்பிச்சோம். ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, சப்ளை கொடுத்து இன்னைக்கு நம்ம ஓவர் சப்ளையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 2.5 லட்சம் இன்ஜினியருக்கு ஜாப் இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த டைம்ல 1.5 லட்சம் இன்ஜினியர்ஸ் தான் நம்ம கண்ட்ரில இருந்தாங்க. மீதி 1 லட்சத்துக்கு நம்ம வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அதே 2.5 லட்சம் ஜாப்ஸ் தான் இருக்கு. ஏன்னா மார்க்கெட் ஸ்டாக்னன்ட் ஆயிட்டு. இன்னைக்கு ஐடி ப்ரொஃபைல் ஆகட்டும், இல்லை சாஃப்ட்வேர் ஜாப்ஸ் ஆகட்டும் இன்க்ரீஸ் ஆகல எக்ஸ்போனன்ஷியலாம். 2000s ஆச்சு, இப்ப ஆகல. இப்ப ரொம்ப ஸ்டாக்னன்ட் ஆயிட்டு. இப்பயும் அதே 2.5 லட்சம் ஜாப்ஸ் தான் இருக்கு. ஆனா சப்ளை பார்த்தோம்னா 15 லட்சம் பேர் அந்த 2.5 லட்சம் ஜாப்காக போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ரியாலிட்டி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்ஜினியர்ஸ் தான் மெஜாரிட்டியா வந்து வேலை கிடைக்காம இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு வரைக்குமே இன்ஜினியரிங் அட்மிஷன் வாங்குறது வந்து குறைஞ்சதா இல்லவே இல்லை. இந்தியாவில வந்து இன்ஜினியர்ஸோட டிமாண்ட் இருக்குன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்பதான் இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இது எல்லாமே பெரிய லெவல்ல ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து எஜுகேஷனுக்கு ஆரம்பிச்சாங்கன்னு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டா கூட அவங்களால இதுல இருந்து ஒரு அதிக அமௌண்ட் ஆஃப் மணி சம்பாதிக்க முடியும். பிகாஸ் தேர் இஸ் அ லாட் ஆஃப் டிமாண்ட் ஃபார் இன்ஜினியர்ஸ் இன் இந்தியா. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு வரைக்குமே அந்த டிமாண்ட் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கு. ஏன்னா ஐடி செக்டர்ல போய் ஒருத்தன் சேர்ந்தானா அவனால மிடில் கிளாஸை விட்டு வெளியில வந்துட முடியும், அவனால அமெரிக்காவுக்கு போக முடியும். இன்னைக்கு வரைக்குமே அந்த கான்செப்ட் எல்லாரோட மனசுலயும் பதிஞ்சிருச்சு, நம்ம பேரண்ட்ஸ் மனசுல எல்லாம் பதிஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கு அது ரியாலிட்டி கிடையாது. இருந்தாலுமே இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாருமே அவங்களோட இன்டேக்கை எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னும் அதிகமான இன்ஜினியர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதனாலதான் 15 lakh இன்ஜினியர்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்றது நம்ம கண்ட்ரி முழுக்க தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வேர்ல்டு வைடா கன்சிடர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில தான் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் யூத் பாப்புலேஷன். ஒரு எந்த கண்ட்ரியில வந்து யூத் பாப்புலேஷன் அதிகமா இருக்கோ அந்த கண்ட்ரியால எக்ஸ்டென்சிவா க்ரோ ஆக முடியும். இப்ப வயசான பாப்புலேஷன் அதிகமா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்ட்ரி அந்த லேபர் ஃபோர்ஸ் வந்து அவ்வளவா எஃபெக்டிவா இருக்காது. அதுவே யூத் அதிகமா இருந்தாங்கன்னா நம்ம அந்த யூத்தை ப்ராப்பரான வேலை யூஸ் பண்ணோம்னா நம்மளால நம்ம கண்ட்ரியை எங்கேயோ கொண்டு போக முடியும். ஆனா அதுவே நம்ம கண்ட்ரியில் நடக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதுக்கு பிரசன்ட் சினாரியோல பல ரீசன்ஸ் இருக்கு. அந்த ரீசன்லாம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, அது ஃபர்ஸ்ட் ஸ்டீரியோடைப்பிங் அண்ட் சேச்சுரேஷன். ஸ்டீரியோடைப்பிங்னா என்னது? இப்போ கிராஜுவேட் ஆன பேரண்ட்ஸ் எல்லாருமே பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னா,
இன்ஜினியரிங் படிச்சாதான் நம்மளால நம்ம சுச்சுவேஷனை விட்டு வெளியே வர முடியும், நம்மளோட கஷ்ட நிலைமையில இருந்து வெளியில வர முடியும், இல்லாட்டினா நம்மளால அப்பதான் அமெரிக்கா போக முடியும், வெளிநாடு போக முடியும்னு பிலீவ் பண்ண ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு வரைக்குமே பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்க சில்ட்ரன்ஸை இன்ஜினியரிங் படிச்சாதான் நம்ம பையன் நல்லா இருப்பான்னு நினைச்சுக்கிறாங்க. இதை நான் தப்புனே சொல்லல, இது உண்மையிலே ஒரு கரெக்டான தாட் தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் சினாரியோ அதை உங்களுக்கு பாசிபிளா ஆக்கல. இன்னொன்னு என்ன, சேச்சுரேஷன். முன்னாடியே சொன்ன மாதிரி அப்ப வந்து பூம் ஆகிட்டு இருந்தது, புதுசா கம்பெனிஸ் வந்துகிட்டே இருந்தது. 2000 early 2000s இல்லைன்னா 1990sல ஒரு கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது, இன்னொரு கம்பெனி வந்துச்சு, இன்னொரு கம்பெனி வந்துகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு மெஜாரிட்டி ஆஃப் கம்பெனிஸ் வந்து இந்தியாவில எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிமாண்ட் வரதுக்கு சான்சஸ் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அதனால அந்த மார்க்கெட்டே ஸ்டாக்னன்ட் ஆயிட்டு ஒரு 2.5 lakh இன்ஜினியரிங் ப்ரொஃபைல் ஜாப்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த ஸ்டாக்னேஷன் கூட ஒரு பெரிய ரீசன் எதனால நம்மளுக்கு இப்ப இருக்கிற டைம்ல வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு பெரிய ரீசன் என்ன நம்ம பார்த்தோம்னா யூனிவர்சிட்டிஸ் தான். 25 வருஷத்துல கிட்டத்தட்ட 10 times ஆயிருக்கு the number of universities. இந்த எல்லா யூனிவர்சிட்டியுமே கண்டினியூஸா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்கு வேலை கிடைக்குதா இல்லையான்லாம் சொல்லி அவங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க they are making profit. ஆனா ரியாலிட்டி தெரியாம இந்த இன்ஜினியர்ஸ் எல்லாருமே மார்க்கெட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அடுத்த ரீசன் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். இந்தியால வந்து ஜென்ரலாவே ரூட் லேர்னிங் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாங்க, அதாவது தியரிட்டிக்கல் நாலேஜ் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆனா இந்த தியரிட்டிக்கல் நாலேஜ் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போறது இல்லை நீங்க போய் இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்க போறீங்கன்னா. இதனால நம்மளுக்கு இண்டஸ்ட்ரிக்கும் நம்மளோட எஜுகேஷனுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு. அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனுமே ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் வேறுபடுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடியில் படிச்சீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் எஜுகேஷன் கொடுக்குறாங்க, அதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜாப் ப்ரொஃபைல் கிடைக்கிறதுக்கு ஒரு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுவே ஒரு நம்மளோட ஊர் சைட்ல இருக்கக்கூடிய நார்மலான ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இன்ஜினியரிங் காலேஜ்னு ஆரம்பிச்சு வச்சிருக்காங்களே தவிர்த்து அவங்களோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து இந்த மாதிரி ஐஐடிஸ் என்ஐடிஸோட கம்பேர் பண்ணோம்னா ரொம்பவே வேரி ஆகும். இதுவுமே ஒரு மிகப்பெரிய ரீசன். குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் மாறுது, பிராக்டிக்கல் நாலேஜ் இல்லை, நம்மளுக்கு இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷரே இல்லை. வெறுமன சப்ஜெக்ட்ஸை வந்து தியரிட்டிக்கல் நாலேஜை மட்டும் கெயின் பண்ணிக்கிட்டு கடைசியில போய் நம்ம இண்டஸ்ட்ரியில போய் நிற்கும் பொழுது நம்மளுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் நிறைய கம்பெனிஸ் ட்ரைனிங் பீரியட்னு சொல்லி ஒரு 1 year வைக்கிறாங்க, 6 months வைக்கிறாங்க. நீங்க இந்த ட்ரைனிங் பீரியட் கிளியர் பண்ணிட்டீங்க, ப்ராப்பரா கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பெனில ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. அதுவே நீங்க கிளியர் பண்ணலன்னா உங்களுக்கு அந்த ஜாபும் போயிடுது. இதுதான் நடக்குது ரியாலிட்டியில. பிராக்டிகல் நாலேஜ் இல்லாததுனால ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். டாக்டர் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல ஒரு பையன் டாக்டர் படிக்கிறான்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ஸ்டான்லி மெடிக்கல் ஹாஸ்பிட்டலோட அட்டாச் ஆகி தான் இருக்கு. ஸோ ஒரு பையன் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் டாக்டர் படிச்சானா அவன் ஸ்டான்லி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல போய் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பான், அவன் கத்துப்பான், படிக்கிறத ப்ராக்டிக்கலா கத்துப்பான். எந்த இன்ஜினியரிங் காலேஜ் எக்ஸப்ட் வெரி ஃபியூ சில காலேஜஸ் தான் இது பண்றாங்க. எந்த இன்ஜினியரிங் காலேஜ் வந்து இண்டஸ்ட்ரியோட கான்டாக்ட் கொலாபரேஷனோட இருந்துட்டு பசங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க? இதுவுமே ஒரு பெரிய கொஸ்டின் நம்ம சிஸ்டம்ல இருக்கிறது. இந்த எக்ஸ்போஷரே கொடுக்காததுனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து உண்மையிலே இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும்னே தெரிய மாட்டேங்குது. அகாடமிக்ஸ் படிச்சுமா 9 CGPA வாங்கணுமா, அது வாங்குறதுனால இப்ப பிரசன்ட் டைம்ல எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஏன்னா எந்த கம்பெனியுமே உங்க CGPA பார்த்து எடுக்க மாட்டேங்கிறான். அது வந்து ஜஸ்ட் ஒரு என்ட்ரி லெவல் கிரைட்டீரியா மட்டும் தான். என்ன சொல்றாங்க கம்பெனினா வந்து 7.5 CGPA மேல இருக்கிறவங்க எல்லாருமே அட்டன் பண்ணலான்றாங்க. அந்த இன்டர்வியூக்கு 7.8 இருக்கிறவனு வரான், 9.8 இருக்கிறவனு வரான். ஆனா 7.8 கூட 9.8 CGPA வச்சிருக்கிறவனோட அதிக பேக்கேஜ் வாங்குறதுக்கான பல சான்சஸ் இருக்கு இப்ப இருக்கிற பிரசன்ட் சினாரியோல. அதனால அகாடமிக்ஸோ மார்க்ஸோ இப்ப பெருசா டிசைட் பண்றதே கிடையாது. அதை தவிர்த்து தான் எல்லா கம்பெனிஸுமே பெருசா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க உங்ககிட்ட இருந்து. சோ இப்ப பிரசன்ட் சினாரியோ இன்னொரு ரீசன் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், AI. 15 years பேக் நம்ம இன்ஜினியர்ஸை வந்து எம்ப்ளாய் பண்ணதுக்கான ஒரு மிகப்பெரிய ரீசன் வந்து இன்டென்சிவான லேபரஸ் டாஸ்கையும் ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்கையும் பண்றதுக்காக கூட சில இன்ஜினியர்ஸ் வந்து எம்ப்ளாய் ஆனாங்க. ஆனா இப்ப அதுக்கான தேவை வந்து சுத்தமா இல்லைன்னு ஆயிடுச்சு. ஏன்னா AI வந்ததுனால ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க் பண்றதுக்கு ஒரு இன்ஜினியரை போய் எம்ப்ளாய் பண்ணி பண்ணணும்னு எந்த கம்பெனிக்குமே அவசியம் கிடையாது. அது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்துக்கும். இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் எதுக்காக ஒரு கம்பெனி எடுக்குதுன்னா, அந்த ஸ்டூடெண்ட் வந்து அவனுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணணும், கிரிட்டிக்கல் திங்கிங்கை யூஸ் பண்ணணும், அதை யூஸ் பண்ணி ஒரு எவ்ரிடே லைஃப் ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஒரு மிகப்பெரிய கோலா வச்சு எல்லா கம்பெனிஸுமே இப்ப ரெக்ரூட் பண்றாங்க. அதனால அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸே AI வந்ததுக்கு அப்புறமா மாறி இருக்கு. AI மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் வந்து ரேபிடா அட்வான்ஸ்மெண்ட் ஆகுது. ஆனா நம்மளோட கரிக்குலம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அட்வான்ஸ்மெண்ட்டே இல்லாத ஒரு கரிக்குலம். நம்ம சிலபஸ் ஆகட்டும், இன்ஜினியரிங் காலேஜஸ் சிலபஸ் ஆகட்டும், இல்லை கரிக்குலம் ஆகட்டும், எக்ஸப்ட் சில காலேஜஸ், நிறைய காலேஜஸ் வந்து அதை அப்டேட்டே பண்ணல. என்னதான் இவ்வளோ டெக்னாலஜிஸ் டே டு டே லைஃப்ல நம்மளுக்கு வந்துகிட்டே இருந்தாலும் கிட்டத்தட்ட 2 வருஷத்துல ChatGPT வந்ததுக்கு அப்புறமா அந்த AI இண்டஸ்ட்ரியே கிட்டத்தட்ட
ஒரு டிராஸ்டிக் growth ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ யூஸ் பண்ணி எப்படி டாஸ்க்லாம் நம்ம சிம்பிளா பண்ணலாம்னு கூட எந்த காலேஜிலுமே இது வரைக்குமே ஒரு கோர்சஸ் இல்ல. அது எல்லாமே வந்து இந்த பிரைவேட்டா யாராவது ஸ்கில்ல வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன்னு சொல்லி தான் மணி மேக் பண்றாங்களே தவிர்த்து யூனிவர்சிட்டிஸ் இன்னுமே வந்து அவுடேட்டடான பழைய சிலபஸ் தான் இன்னுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவனால ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போனதுக்கு அப்புறமா அந்த இண்டஸ்ட்ரியில லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் வச்சிருப்பாங்க. அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன பண்ணும், அது அதோட எப்படி வந்து நம்ம வந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தெரியாமலே போயிடுது. இதுவுமே ஒரு மிகப்பெரிய ரீசன் இப்ப வந்து இன்ஜினியர்ஸ் நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கு. இன்ஜினியரிங் படிச்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்யூனிகேஷன்லயும் சாஃப்ட் ஸ்கில்ஸ்லயும் ரொம்பவே லேக் ஆகுறாங்க. நிறைய பேரால ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ண முடியல, டீமோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியல, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்ல, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஜாப் கிடைக்கவே மாட்டேங்குது. கம்யூனிகேஷன் எல்லா ஒர்க்கிங் ஸ்பேஸ்லயுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது ப்ராப்பரா மத்த டீம் மெம்பர்ஸோட கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சாதான் அந்த ஜாப் வந்து சீக்கிரமா முடியும். ஆனா மெஜாரிட்டி யூனிவர்சிட்டிஸ் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸோ அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்ல. எத்தனை இன்ஜினியர்ஸ் இருக்காங்க நம்ம ஊர் சைட்லயே இன்ஜினியரிங் முடிச்சிருப்பாங்க, ஆனா கண்டினியூஸா இங்கிலீஷ் பேச முடியாது. ஸோ இந்த மாதிரி இதை தவிர்த்து எக்கச்சக்கமான ரீசன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இப்ப நீங்க என்கிட்ட கேட்பீங்க, சரிடா சக்தி இவ்வளவு சொல்லிட்ட, இதுல இருந்து எப்படி நான் என்ன பாதுகாத்துக்கிறதுன்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, சில ஸ்கில்ஸ் வந்து இப்ப வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்லி எம்ப்ளாயர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. அதெல்லாம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா வந்து இன்ஜினியரிங் படிக்கும் போது பிராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லி எல்லா கம்பெனிஸுமே ரொம்பவே டிமாண்ட் பண்றாங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிங் ஃபீல்டா இருக்கிறது வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் தான். நம்ம இன்ஜினியரிங் படிக்கும் போதே இன்டர்ன்ஷிப் பண்றது மூலமா மட்டும்தான் நம்மளால ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் கெயினே பண்ண முடியும். ஆனா இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதுமே இப்ப மிகப்பெரிய டஃப். ஏன்னா வந்து அதே மாதிரி தான் டிமாண்ட் அதிகமா இருந்ததுனால நிறைய கம்பெனிஸ் இன்டர்ன்ஷிப் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா ஒரு இன்டர்ன்ஷிப் பண்றது மூலமா உங்களால ஓரளவுக்கு உங்க இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர்ல போக முடியும். அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கிடைக்கிறதுக்குமே இன்டர்ன்ஷிப் மூலமா பண்ணலாம். உங்களோட நெட்வொர்க்கை பில்ட் பண்றதும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெட்வொர்க்கிங் நம்ம யூனிவர்சிட்டியில சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, ஆனா நீங்க கத்துக்கணும். நெட்வொர்க்கிங் வந்து உங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல ஒரு ஃபெமிலியரான ஒரு பர்சன் உங்களுக்கு பர்சனலா தெரிஞ்சிச்சுன்னா அவங்க மூலமா உங்களால ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கெயின் பண்ண முடியும். அதுதான் நெட்வொர்க்கிங். கம்யூனிகேஷன், லீடர்ஷிப், டீம் ஒர்க் இதெல்லாத்தையும் நீங்க கத்துக்கணும்னா நீங்க ஏதாவது ஒரு குரூப்ல இருக்கணும். ஸோ காலேஜ் போய் சேரும் பொழுது கிளப்ஸ்ல போய் சேருங்க. ஜென்ரலா அகாடமிக்ஸ் 9 CGP அப்படி பிளைண்டா போவாதீங்க. அது வந்து 15 years பேக் ஒர்க் அவுட் ஆச்சு, இப்போ சுத்தமா ஒர்க் அவுட் ஆகாது. எல்லாருமே எக்ஸ்போஷரை நோக்கி போங்க. ஸோ அதனால நீங்க வந்து ஒரு கிளப்ல போய் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பா அங்க நீங்க கம்யூனிகேட் பண்ணி தான் ஆகணும் உங்களோட ஒர்க்கை வந்து கம்யூனிகேட் பண்றதுக்காக. அதே மாதிரி டீம் ஒர்க் பண்ணுவீங்க, லீடர்ஷிப் வரும். நீங்க ஏதாவது போஸ்டிங் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வரும். அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த பிரசன்ட் டைம்ல. அதை கெயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. இன்னொன்று என்னன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் தான் வந்து எல்லா எம்ப்ளாயர்ஸுமே இப்ப ரொம்ப அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்றது. ஒரு ரியல் லைஃப் கேஸ் சினாரியோ உங்ககிட்ட கொடுக்குறாங்கன்னா அதை நீங்க எப்படி சால்வ் பண்ணுவீங்க, எப்படி வந்து ஒரு எஃபிஷியன்டான சொல்யூஷன் கொடுப்பீங்கன்னு சொல்லி தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இப்போ பிரசன்ட் டைம்ல. இது மூலமா உங்களுக்கு வந்து இப்போ இன்ஜினியரிங்கோட ரியாலிட்டி என்ன, இதை எப்படி நீங்க டேக்கிள் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நான் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய வீடியோஸ் நிறைய போட ட்ரை பண்றேன். அதே மாதிரி இந்த வீடியோ பண்ணணும்னா நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன், நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சிருக்கேன். அதனால என்னோட எஃபர்ட் நீங்க பாராட்டணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு, அதே மாதிரி இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜினியர்ஸ் இருந்தாங்கன்னா இல்லை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போய் இன்ஜினியரிங் சேர போறீங்கன்னா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ரியாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்குறேன். Until then, bye bye. See you later. சக்திராஜன்.